நீங்கள் எந்த மாதிரி கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க? ஸ்டீலா இல்லைன்னா இந்த மேலே கண்ணாடி வச்சு கருப்பு கலர் கண்ணாடி வச்சு யூஸ் பண்ணுறீங்களே, கிளாஸ் டாப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கேஸ் அடுப்பா? நீங்கள் எந்த கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணாலும் சரி, இந்த வீடியோவை பார்க்க மறக்காதீங்க. இது இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு நடந்த சம்பவம். டீ போட்டுகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம் தான். டீ போட்டுகிட்டு இருந்தேன் பார்த்துக்காங்க. டீ போட்டுகிட்டே இருந்தாப்புல டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த டீ அடுப்பில் வச்சுட்டே தான் டீ வடிகட்டியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். ஃபில்ட்ரு பண்ண ஒரு 2 செகண்டு தான் ஆகணும். நல்லா பாருங்கள், இந்த அடுப்பை அப்படி அப்பளம் மாதிரி, அதாவது டப்பு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு அப்படியே இந்த அடுப்பு ஃபுல்லாக வெடித்து கண்ணாடி எல்லாமே அப்படியே சிதறிடுச்சு. அந்த டப்புன்னு வெடிக்கும்போது நல்ல வேளை கேஸ் பக்கத்தில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். ஒரு சின்ன குழந்த வேறு இருக்குது. நல்ல வேளை அவள் தூங்கிட்டு இருந்தா ரூமில். நான் மட்டும்தான் இருந்தேன். அந்த வெடிச்சத்துலேருந்து என் தொண்டை ஒரு மாதிரி என்ன செஞ்சிடுச்சு, ஒரு மாதிரி கவ்வி பிடிச்சிடுச்சு. இன்னும் தொண்டை இலமாட்டிருக்கு, ஒரு மாதிரி ஏதோ சுற்றிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த அடுப்பை நல்லா பாருங்கள், எப்படி சுக்கு நூறாக உடஞ்சிருக்கு பாருங்கள். கிளாஸ் டாப் வாங்குறது வீட்டுக்கு ஃபேன்சியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம கிளாஸ் டாப் வாங்குகிறோம். ஆனால் அந்த கிளாஸ் டாப்பில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. இதோடு எங்களுக்கு 2வது டைம் நடந்திருக்கு. இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் டாப் வாங்கியிருந்தோம். வாங்கி ஒரு 2 மாதம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். புது அடுப்பு பார்த்துக்கோங்க. சாப்பாடு கொதிச்சிட்டே இருக்கும்போதே என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு இது இந்த மாதிரி வீரல் விட்டு அப்படி அடுப்பு உள்ளே உக்காந்துடுச்சு. ஆனால் இந்த அடுப்பு உள்ளே உக்காராமல் அப்படியே வீரல் விட்டு தெரிச்சிடுச்சு. எல்லா பக்கமும் தரை ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. அதனால் நம்ம அழகுக்காக வேண்டி கிளாஸ் டாப் வாங்குகிறோம். ஆனால் அழகுக்காக வேண்டி என்றைக்குமே வாங்காதீங்க. இது ஒரு சில அடுப்பு தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கடைக்காரங்க சொல்கிறாங்க. நாங்கள் அடுப்பு வாரண்ட்டி இருந்தது. வாரண்ட்டி இருக்கும்போது நாங்கள் கொண்டு போய் கடையில் கொடுக்கும்போது, இல்லை 100ல் ஒரு அடுப்பு இந்த மாதிரி வந்துடும் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அந்த 100ல் ஒரு அடுப்பு நம்ம வீட்டுக்கு தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு தான் வரணுமாங்கிறத விட அடுத்தவங்க வீட்டுக்குமே போயிடக்கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிற இடத்துல ரொம்ப ஆபத்து. அதனால் என்றைக்குமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழகுக்கு அழகு அழகுக்கு ஒலை ஆவாதா என்னவோ சொல்லுவாங்க, அழகுக்கு ஆளை உழவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்கிறது எதுவுமே செட்டாகவே ஆகாது. இந்த அடுப்பு இனிமேல் வாங்கும்போது யோசித்து வாங்குங்க. குழந்தைங்க இருப்பாங்க, நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால் அடுத்த தடவை கிளாஸ் டாப் வாங்குறீங்களா, 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கங்க. அதுக்கு ஸ்டீலே பரவாயில்லைன்னு இப்போது அந்த அடுப்பை விட்டுட்டு நேராக நாங்கள் ஸ்டீல் அடுப்புக்கே மறுபடியும் இறங்கிட்டோம். இது இப்போ எதுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நடந்தது விஷயத்தைன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஒரு விழிப்புணர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு குழந்த பக்கத்தில் இப்போ நம்ம பெரியவங்க அங்கே நிற்கும் போதுனா டக்குன்னு ஒதுங்கி வந்துடுவோம். குழந்தைங்கள்லாம் நிற்கும்போது அதுங்க டக்குன்னுலாம் ஓடி வர முடியாது. அந்த வெடிச்சதில் இன்னும் என் ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் கிளாஸ் டாப் வாங்குறவங்க கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. எங்களுக்கு தடவை நாங்கள் படும்போதே உணர்ந்திருக்கணும். அதாவது எப்படி சொல்லுவா, பட்டாலும் திருந்தாத ஜென்மம்னு சொல்லுவாங்களே, அது என்ன போல் சில ஜென்மங்கள் தான் போல். அந்த தடவையுமே நான் திருந்தலை. இந்த தடவை நான் திருந்திட்டேன். ஏன்னா 1க்கு 2 டைம் ஆகிடுச்சி. ஆனால் இந்த தடவை நான் திருந்திட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இனி அடுத்த தடவை அடுப்பு வாங்கும்போது கேர்ஃபுல்லாக வாங்குங்க, பார்த்து வாங்குங்க. அந்த சுட அந்த இதெல்லாம் அந்த கண்ணாடி அடுப்புக்கு மேலே வச்சு எதுவுமே பண்ணாதீங்க. நான் ஒரு வேளை அப்படி ஊற்றுனனால தான் வெடிச்சிட்டா, அது என்னவோ இன்றைக்கி நடக்கணும்னு எது விதியில் நமக்கு எழுதப்பட்டிருக்கோ அது நடந்துடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இந்த பதிவை நான் போடுறேன்.